மாவீரன் ரஃபேலே உலகெங்கும் ஜோமாலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. உலகம் சரீரம் பசாசு நமக்கு எதிரின்னு சொன்னேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகே, உலகம் சரீரம் பசாசு நம்முடைய எதிரிகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அதை சொல்கிறேன். சரிங்களா? நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நம்மளுக்கு எப்பயுமே அப்பா புனித செபஸ்தியார் தான். அப்பா புனித செபஸ்தியார், அந்தோனியார், இவங்களை வச்சு தான் நான் உலகம் சரீரம் பசாசு என்னுடைய எதிரின்னு சொல்கிறத நான் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச புனிதரை கூப்பிட்டுக்கங்க. புனிதர்கள் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. புனிதர்கள் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். சரிங்களா? சாதாரணமாக நம்மள மாதிரி வீட்டில் வளர்ந்த மனிதர்கள் தான். சரிங்களா? ஆனால் கடவுள் அவங்கள நம்ம தொட்டு கும்பிடுற நிலைமைக்கு அவங்கள உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடவுளுக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. இந்த அப்பா புனித செபஸ்தியாரை பார்த்தாலே தெரியும். அவர் உடல் முழுவதும் ரத்தமாக இருக்குது. ஏசப்பாவுக்காக அவருடைய உடலில் இருக்க ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ பெரிய பேர் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள் நம்ம தொட்டு தொட்டு கும்பிடுறோம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கடவுள் அவங்கள உயர்த்தியிருக்காங்க. அவங்கள நம்ம துணைக்கு கூப்பிட்டுக்கிறோம் பாதுகாப்புக்காக. இப்போ உலகம் சரீரம் பசாசு நம்மளுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம்னா ஒன்றும் இல்லை, ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. ஒரு அக்கா இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம அக்கா தான் நம்மளோட புது ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்கிறா, நம்ம போகிற வண்டி அவள் தான் சாவியை எனக்கு தான், நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறா, எனக்கு சாப்பிட்ற பொருள் பிடிச்சிச்சின்னு சொல்கிறா, அதை தான் எங்கள் அக்கா தான் கேட்குறா அப்படின்னு நினச்சிக்கிறோம். புரியுதுங்களா? பிடிச்ச ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் என் அக்கா தான் என்னை தொல்லை பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிறோம். தப்பு. அதுதான் உலகம் வழியாக தொல்லை பண்ணுறது. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அக்கான்னு சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல. சரியா? மனிதர்கள் வழியாக உங்களை சாத்தான் தொல்லை பண்ணும்போது அதுதான் உலகம். அடுத்தது சரீரம் வழியாக எப்படி தொல்லை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நோய் கொடுக்கலாம். புரியுதுங்களா? எல்லா விதமான நோயையும் சாத்தான் தான் கொடுக்குது. கடவுள் எந்த நோயும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நோய் கொடுக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுத்தலாம். கற்புக்கு எதிரான பாவங்கள், நிறைய பாவங்கள், அந்த பாவங்களில் ஏற்படுத்தலாம். அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு உண்டான தீமை. உலகம் சரீரம் பசாசு டைரக்டாக அட்டாக் பண்ணுறது. நீங்கள் பாவம் செய்யும் போது பசாசு உங்களை அட்டாக் பண்ணும். அதனுடைய ஈஸி மெத்தட், ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணுற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பாவம் செய்ய வச்சு அதன் வழியாக உங்களை அட்டாக் பண்ணும் டைரெக்டாக. சரிங்களா? நம்ம கூட நிறைய அந்த புதுமைகள் போட்டிருக்கேன். 22 புதுமைகள் இது வரைக்கும் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கூட ஒரு புதுமையில் சொல்லியிருப்பாங்க. அவங்க சரீரத்துக்கு எதிரான பாவங்கள், அதாவது அவங்க திருமணம் ஆகாத 2 பசங்க வேற யார் கூடயோ ஒரு கேர்ள் கூட தொடர்பில் இருக்கும்போது, அப்போ என்ன ஆகுனா, ஒரு பையன் தினந்தோறும் அருள்ந்த மாதிரியே சொல்லுவான். வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டும் போது கவனமே இல்லாமல் ஒரு அருந்த மாதிரியே சொல்லுவான். அந்த நேரத்தில் இன்னொரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் இறந்து போயிடுவான். பேய் அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாகடிச்சதா அந்த புத்தகத்தில், மரியான் மகிமேல் புத்தகத்தில் போட்டிருந்தா புதுமை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த மாதிரி டைரெக்டாக சாத்தான் அட்டாக் பண்ணுறது. புரியுதுங்களா? இதுதான் உலகம் சரீரம் பசாசு வழியாக சாத்தான் உங்களை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது. இந்த உலகம் சரீரம் பசாசை நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்காக தான் பரிசுத்தாவி ஸ்துதியை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? உலகம் சரீரம் பசாசை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்மளால் ஜபமாலையை அளவுக்கு அதிகமாக ஜெபிக்க முடியும். நம்மளுடைய டார்கெட்டே என்னன்னு கேட்டால் உத்திரிஸ்தல ஆத்மாக்களை காப்பாற்றுறது தான். நம்மளுடைய டார்கெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்திரிகஸ்தல ஆத்மாக்களை காப்பாற்றணும். உத்திரிஸ்தல ஆத்மாக்களை காப்பாற்றணும்னா அளவுக்கு அதிகமான ஜபமாலையை நம்ம ஜெபிக்கணும். அதாவது நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளணும். தேவதாயுடைய மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்திரிகஸ்தல ஆத்மாக்களை காப்பாற்றுவது தான். நம்ம எப்படி தேவதாய்க்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்திரிகஸ்தல ஆத்மாக்களை நம்மளால தான் காப்பாற்ற முடியும். எப்படின்னா, ஜெபமாலை ஜெபித்து தேவதாய் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, புரியுதுங்களா, ஒப்பு கொடுத்து அந்த அருள் நிறைந்த மரியை வழியாக உத்திரிகஸ்தல ஆத்மாக்களை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய கருத்துக்களையும் தேவதாயிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால்
உத்திரிஸ்தல ஆத்மாக்களை காப்பாற்றுற புண்ணிய பேறுபலன் வழியாக உங்களுடைய கருத்துக்களும் நிறைவேற்றப்படும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஜெபமாலை ஜெபிச்சு உத்திரிஸ்தல ஆத்மாக்களை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய டார்கெட். ஆனால் உலகம், சரீரம், பசாசு சார்ந்த எதிரிகள், அந்த 3 எதிரிகளையும் அடித்து விரட்டினாதான் நம்மளால் ஜெபமாலை ஜெபிக்க முடியும். அந்த உலகம், சரீரம், பசாசு எதிரிகளை அடித்து விரட்ட அந்தோனியார் மன்றாட்டு, ஜெபஸ்தியார் மன்றாட்டு, பரிசுத்தாவி ஸ்துதி, இது 3த்தையும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. தேவதாயை பற்றிய நிறைய தெரியாத ரகசியங்களை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.